ஸோ மக்களே வெல்கம் பேக். ஸோ ஒரு ஒரு படத்துக்கு ஹைப் வைக்கிறேன்னா அடுத்த படம் இதுதான். லியோக்கு அப்புறம் கூலிக்கு அப்புறம் இதுதான். ஏன்னா பிஆர் ஷோ லான்ச் வீடியோ, அதாவது பிஆர்எஸ் அவரோட பிரதீப் ரங்கநாதனோட அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வெளியே வர முதல் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் டியூடோட கோம்போ மறுபடியும் இணையுது. பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சாய் பியங்கர் தலைவன் என்னது இந்த படத்துக்கு இசை. ஸோ படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் இதில் இருக்குன்றாங்க. எனக்கும் தெரியல, பார்த்தா தான் தெரியும். இந்த லான்ச் வீடியோ 2 நிமிஷத்துக்கு தரமாக விட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் மக்களே. இந்த படத்துக்கு தான் மக்களே எனக்கு இதாக இருக்கு. ஏன்னா பிஆரோட கதை அவர் டைரக்ட் பண்ணலாம். டேரக்டர் வேலை வந்து ஆல்ஃபா யூனிட் டேரக்டர். ஆனால் பேரே அப்படியா இல்லை அவரோட கம்பெனி பேரான்னு தெரியல. இந்த படத்துல நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. சுவாசிவேக்கர் நடிக்கிறாங்க, அஸ்வத் மாரிமுத்து இருக்காரு, டிராகன் கொம்போ, டியூட் கொம்போ, நிறைய கொம்போ இணையுது. ஸோ பார்ப்போம் எப்போ இருக்குன்னு. இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். நினைக்கிறேன் அந்த பேக்ரவுண்ட் கலருக்கும் ஜோக்கா இருக்கு. ஸோ நம்ம தலைவனோட மியூசிக்கல் பறக்க விட்டுருக்கார இசையா இருக்கான்னு பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. மமிதா பைஜு ஸ்டார்டிங் கத்தி காமிக்கிறாங்க. மமிதா பைஜு அஸ்வத் பிஜிஎம் தரோங்க. ஓ இசை அரக்கன். ஓ தரோங்க. ஓடி பறக்குது ஃபயர் இசை. ஓ இவங்களுக்கு இதான் டெபியூட் நினைக்கிறேன். அனாமிகா மஹி. ஓ ஸ்வாஸ்விகா. காஸ்ட் பக்காவா இருக்குங்க. ஓ இவரு சிவாஜி சோன்தனி. For the first time written and directed not by one but by a team. Oh, the Alpha Unit. Oh, 6 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஏய் பிஆர். ஓ தரோங்க. பிஆர் ஸ்டோரி ப்ரொடியூஸ்டு பை பிரதீப் ரங்கநாதன். லான்ச்சிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தானே. Hey! PR Studios. படம் பேர் தான் தெரியல. பிஆர் ஷோ அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த ஆல்ஃபா யூனிட். ஐயோ மக்களே நம்ம இசை இறக்கனே. ஐயோ இசை அரக்கன்னு போட்டு பிச்சு எடுத்துட்டாரு. ஐயோ இந்த இந்த லான்ச் வீடியோ பத்தி பேசணும்னாலே ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அவ்வளோ செதுக்கி வச்சிருக்காங்க. ஓ அன்னையோலா ஸ்டார். ஓ ஜோக்கா இருந்துச்சுங்க. ஓகே நம்ம இந்த லான்ச்சிங் வீடியோ பற்றி சொல்லிடுவோம். ஓகே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தெரிஞ்சாச்சு. ஏன்னா அந்த கை கடைசியாக வந்து டியூடோட காம்போ மறுபடியும் சேர்றாங்க. அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறாரு, ஸ்வாஸ்விகா நடிக்காங்க, அப்புறம் அவந்திகாவா என்னமோ வந்துச்சு. அவங்க வந்து இப்போ தான் முதல் டெபியூட்டு. அப்புறம் இவர் நடிச்சது சிவாஜி, அவர் நடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இசை அரக்கனோட இசை,
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமால ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் இல்ல, மொத்தமா ஒரு டீமே டைரக்ட் பண்ணி இந்த ஆல்ஃபா யூனிட் சேர்ந்து எடுக்கிற படம் தான். அதாவது 6 பேர் கொண்ட டீம் வந்து டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுதான் பிஆர் ஷோ எஸ்டெக் நம்பர் 1. என்ன படம் பேருன்னு தெரியல. ஸோ வரப்பதா பார்க்கணும். பிஆர் நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, ஸ்டோரியும் கதையும் அவரோட தான், டைரக்ஷன் தான் மற்றவங்களோட. ஸோ அவரோட கதை சொல்ல வேணும். லவ் டுடே கோமாளி எவ்வளோ பெரிய ஒரு ஹிட் படம் லவ் டுடே கோமாளி. ஸோ அதே மாதிரி இருக்குமா இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி என்ன மாதிரி கதைன்னு தெரியல. ஸோ நம்ம போக போக அப்டேட்ஸ்லாம் வரும்போது பார்ப்போம். இதோட அப்டேட்ஸையும் நான் வந்து ரியாக்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்னும் இருந்து வெளியாகல மக்களே. அடுத்த ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சு இந்த பிஆரோட இதே தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நம்ம இஸ்யாரகன் போட்டா இருப்பாங்க நெவர் லாஸ்ட் ஸ்டார். ஓ பிஜிஎம் அது பிஜிஎம்ங்க தரம் வெட்டிக்கிது எப்படியே வெட்டிக்கிது. ஓ ஸோ கண்டினியூஸா நான் பார்த்துட்டு இருப்பேன். நீங்க யாராவது சாயம் எங்க ஃப்ரெண்ட் இருந்தீங்கன்னா கண்டினியூஸா கேளுங்க. இது நம்ம பிளேஸ்ல செக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இன்னொரு மியூசிக் வீடியோ ரியாக்ஷன் பண்ண போறேன். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ்.